டீ கடையிலேருந்து காய்கறி கடையிலேருந்து மக்கள் கூடுகின்ற இடங்கள்லேருந்து பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாரும் பேசிக்கிட்டு போகிற ஒரே விஷயம் இந்த விஷயம். வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கின்ற நேரத்தில் நடக்கின்ற அதிசயங்களும் அற்புதங்களும் தான் அடுத்து வரும் ஆட்சியுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும் போகின்ற நம்பிக்கைக்கு பாத்திரமான எந்த தலைவரும் அவங்க அடையாளம் காண்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெருவாரியான வாக்குகள் விடப்போகிறது என்பது என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில் ஒரு அரசியல்வாதியை நான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைமையின் கீழ் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையின் கீழ் ஒரு கூட்டணி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையின் கீழ் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனித்து ஆக 4 முனை போட்டி. எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், கூட்டணி கட்சியுடைய நிலைமை என்ன, நிலவரம் என்ன, எப்படி கூட்டணி ஆட்சி அமையப்போகுது, இருமுனை போட்டியா, 3 முனை போட்டியா அல்லது 4 முனை போட்டியா தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 இன்னைக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் விவாத பொருளாகவும் இருக்கு. டீ கடையிலேருந்து காய்கறி கடையிலேருந்து மக்கள் கூடுகின்ற இடங்கள்லேருந்து பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாரும் பேசிக்கிட்டு போகிற ஒரே விஷயம் இந்த விஷயம்தான். யார் யாரோட கூட்டணி போவா, எந்த கூட்டணி வலுவான கூட்டணி, அந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு, எப்படி வாக்குகள், எப்படி தேர்தல் சந்திக்க போகிறாங்க, வாக்காளர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க, எப்படி வாக்களிக்க போகிறாங்க, யாருக்கு வாக்கு உதவ போகுது, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க. தேர்தல் 5 வருஷங்களோட தேர்தல் வரும். வாக்காளர்களுக்கு வாக்காளருடைய மதிப்பும் மரியாதையும் தெரிந்து கொள்ள உணர்த்துகின்ற ஒரு திருவிழா தான் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கின்ற தேர்தல் திருவிழா. இதில் வாக்காளருடைய உரிமையும் மதிப்பும் மரியாதையும் பொறுப்பும் கடமையும் எல்லாம் ஒருங்கே ஒன்றொன்றோடு பின்னி பிணைந்து வாக்காளர்கள் எடுக்கின்ற அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கின்ற நேரத்தில் நடக்கின்ற அதிசயங்களும் அற்புதங்களும் தான் அடுத்து வரும் ஆட்சியுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகின்ற ஒன்று. அப்போ பரபரப்பு இருக்குமா, இருக்காதான? இருக்கத்தான் செய்யும். அரசியல் கட்சிகள் பரபரப்பாக செயல்படுவாங்கன்னா செயல்படத்தான் செய்வாங்க. அரசியல் கட்சியுடைய ஒவ்வொரு கணக்கும் ஒரு மாதிரியாக இருக்குன்னா ஒவ்வொரு கணக்கும் அப்படி தான் இருக்கும். அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படி தான் சொல்லுவாங்க. அரசியல் கட்சிகள் ஒவ்வொருத்தரும் கூட்டணி அமைப்பாங்கன்னா கூட்டணி அமைக்கத்தான் செய்வாங்க. அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு கூட்டணியிலையும் எத்தனை பேர் இருக்காங்க, அப்படி எத்தனை கட்சிகள் இடம்பெறுதுன்னா மக்கள் பார்க்கத்தான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க, இதை பார்க்கத்தான் செய்வாங்க. ஒன்று நம்ம மறந்துடுறோம். எத்தனை நாளைக்கு தான் அந்த மக்களை நம்ம ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த தேர்தலில் அத்தனை மாயாஜானங்களையும் செய்து அத்தனை குட்டிக்கரங்களை எடுத்து அத்தனை மந்திரங்களும் மாயங்களும் செய்து நம்ம வாக்களை வாங்கிடுறோம். இது எத்தனை நாளைக்கு தான் நடக்கும், எத்தனை தேர்தல் நடக்கும், எத்தனை ஆண்டுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. இப்படி தான் நடக்குமா? இதுக்கு ஒரு முடிவே இருக்காதா? இதுக்கு ஒரு சீர்திருத்தங்கள் வராதா? இல்லை இது ஒரு விழிப்புணர்வு உள்ளதா? இதில் எப்படி நடக்கும் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறான், என்னப்பா இருக்குது, இவனுக்கு கூட அவன் பெற்று, அவனோட இவன் பெற்று, எல்லாம் ஒரே குட்டையில் கூடிய மட்டைகள் தான், யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இவங்க ஆண்டேன் இவங்க ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. 2 பேரும் வேணாயா, புதுசாக யாராவது வாங்கயா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்படித்தான் யாருக்குமே ஓட்டு போடையா, நோட்டாக போடையா அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. இப்படித்தான் இந்த கடந்த கால அரசியல் நம்ம பார்த்துருக்கோம். இப்போதைய வாக்காளர், அது குறிப்பாக புதிய வாக்காளர், முதல் முறை வாக்காளர், படித்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மத்தியில்
ஏன் இப்படி ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது? ஏன் நம்ம நினைக்கிற ஒரு ஆட்சி அமைக்கக்கூடாது? ஏன் நம்ம விரும்புகிற ஒரு தலைவர் வரக்கூடாது? ஏன் நம்ம விரும்புகிற ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கக்கூடாது? ஏன் நம்ம விரும்புகிற ஒரு எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது? அதுக்கு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேர்தலில். அப்படின்னு தான் பார்க்க முடியுது என்னால். உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி தோணும். ஒவ்வொரு தேர்தலையும் இப்படி தான் நம்ம பேசுவோம், மாற்ற வராது. ஆனால் அந்த தேர்தலில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி சேர்ந்தத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ, இப்போ நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ண வேணாம்பா, இதுதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நடுநிலையாளர்களும் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி கடைசி நேரத்தில் ஓட்டு கவுண்டிங் மூலம் தான் தெரியும் நம்ம நினச்சோம் இந்த கட்சி ஆட்சி வருன்ட்டு. இப்போ டக்குன்னு இந்த ட்ரெண்டை மாறி வருது, வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். கவுண்டிங் அன்னைக்கு 15 சுற்று 16 சுற்று 17 சுற்று வேறு மாதிரி போயிடும். அது நடுநிலையாளர்கள் கடைசி நேரத்தில் எடுத்த முடிவு, நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரி இது இவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க, இவங்க ஓட்டு முடியும். இது ஒரு பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ். அந்த அரசியல் கட்சிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், அந்த போட்டி, இந்த அரசியல் களம் சூடு பிடிக்கின்றது, அதை பொறுத்து. ஆனால் இந்த தேர்தலுக்கு நிதானமாக ஆழ்ந்து அமர்ந்து யோசித்து முடிவெடுத்து ஓட்டு போட போகிறாங்க. அந்த ஓட்டு கரெக்டாக போடணும், தெளிவான முடிவெடுக்கணும் அப்படின்னு பெரும்பாலான மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், படித்தவர் மத்தியில் இருக்கு. அப்போ எப்படி படிப்பாங்க? இப்போ என்ன பண்ண போகிறாங்க? பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, பேசுங்க, பரப்புரை பண்ணுங்க, எல்லாத்தையும் கேட்க போகிறாங்க. கேட்டுட்டு கடைசியில் என்ன செய்ய போகிறாங்க? நம்பிக்கை யார் மேல் வருகிறதோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்பிக்கை யார் மேல் அவர்களுக்கு வருகிறதோ, நம்பிக்கைக்கு பாத்திரமான எந்த தலைவர் அவங்க அடையாளம் காண்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெருவாரியான வாக்குகள் விழப்போகிறது என்பது என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில் ஒரு அரசியல்வாதியை நான் பார்க்குறேன். அந்த வகையில் இன்றைய சூழலில் இந்த நிமிஷத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மேல்தான் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் என்ற ஒரு எண்ணமும் செய்தியும் மக்களிடத்தில் பரவி வருகிறது. அது தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்கிறது. அந்த நம்பிக்கை 2026 தேர்தலில் வீண் போகாது என்றுதான் அரசியல் நோக்கர்கள் ஒரு கட்சிக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணாலும் உள்ளுக்குள்ள அந்த பதட்டம் தெரியுது. களத்தில் இதான் சொல்றாங்க. இன்னமும் நடக்க போகுது. 2026 விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னெடுப்பு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உண்டாக்கப் போகிறது என்பதை, அந்த பெர்செப்ஷன், அந்த உணர்வை நம்மால் உணர முடிகிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலை இதை எப்படிரா எதிர்கொள்றது? இந்த தாவேக்காவுடைய பெரிய அப்டக்கலாக இருக்க, ஒரு பெரிய பாதாங்கல்லாக இருக்க, இது எப்படி தாண்டது, இது எப்படி ஓரமாக கொண்டு போய் நிறுத்துறது அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பெரிய மண்டை குறைச்சலாக இருக்குது. வாஸ்தவம் தான். களத்தில் 3 பேர் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த வீரரை எப்படி வீட்டுக்கு நம்ம ஜெயிக்கிறதுன்னு ஒவ்வொரு வீரர் நினைக்கிற போது, தேவையில்லாமல் ஒரு கட்சி நம்ம விளையாடுற கன்வென்ஷனல் அந்த விளையாட்டை விட, நம்ம விளையாடுற சராசரி விளையாட்டை விட கடந்து ஒரு நவீன, ஒரு புதுமையான ஒரு விளையாட்டை விளையாடுறாரு. அது மக்களுக்கு பிடிக்குதே. இந்த வீரர் நம்ம என்ன செய்யறது? இதை நம்ம எதிர்பார்க்கலையே. இந்த மாதிரி விளையாட்டை நம்மளும் படிக்கலையே, நம்ம அதை படிக்கிறதுக்கு ஆசைப்படலையே, முயற்சி பண்ணலையே, நமக்கு விருப்பம் இல்லையே. இப்போ இவர் மக்கள் விரும்புகின்ற ஒரு விளையாட்டை விளையாடுறாரு. அப்போ மக்களுக்கு ரசிகர்கள்லாம் இவர் தானே விரும்புவாங்க. நம்ம என்ன பண்ணுறது? இதை எப்படி அவர் ஜெயிக்கிறது? இப்படிங்கிற பிரச்சனை ஆயிடுச்சு. ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இது எப்படிதான் சமாளித்து நம்ம முன்னுக்கு வருது அப்படிங்கிறது அரசியல் கட்சிக்கு பெரிய சவாலாக. சபாஸ் சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி 2026 தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைமையின் கீழ் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையின் கீழ் ஒரு கூட்டணி,
தமிழக வெற்றி கழகத்தின் தலைமைக்கு ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனித்து ஆக 4 முனை போட்டி. தமிழக மக்கள் இந்த 4 முனை போட்டியையும் சந்திக்க போகிறார்கள், சந்தித்து பார்க்க போகிறார்கள், பார்த்து ஒரு முடிவெடுக்க போகிறார்கள், முடிவெடுத்து ஒரு முடிவை சொல்லப் போகிறார்கள், ஒரு தீர்வை சொல்லப் போகிறார்கள். அவர்கள் யார்? அது இந்த கட்சி, அந்த தலைவர் யார்? இதுதான் கேள்வி. உங்களுக்கு முன்னாடி, என் முன்னாடி, எல்லா மக்களும் முன்னாடி ஒரு அரசியல்வாதி அந்த விட்டுட்டு இப்போ அரசியல்வாதியை நான் வரேன். ஸோ அரசியல்வாதியை நான் பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்திலையும் சரி, என்னுடைய கலப்பணியும் சரி, நான் சந்திக்கிற கலைஞரும் சரி, நான் கேட்குற அந்த அரசியல் மக்களுடைய அந்த கேட்கிற விஷயங்களை நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்று சக்தியாக உருவாகிறது. தமிழக தேர்தல் களத்தில் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்து புயலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இது சாதாரண காற்றோ சாதாரண மழையோ இதை அப்புறப்படுத்திவிட முடியாது. ஒரு கார்மேகமோ ஒரு கனத்த மழையோ இந்த புயலை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதுதான் என் கண்ணுக்கு தெரியும். ஆக 2026 சட்டமன்ற தேர்தல் வெகுஜன மக்களுக்கு ஒரு சரியான பதிலை, ஒரு சரியான தீர்வை சொல்லுகின்ற ஒரு களமாக அமைகிறது. இந்த இடத்தில் வெகுஜன மக்களுக்கும் வாக்காளருக்கும் பெருத்த பொறுப்பும் கடமையும் தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்க முடியும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வெகுஜன மக்களும் இந்த வாக்காளர்களும் இந்த நடுநிலையாளர்களும் இந்த யதார்த்தத்தை விரும்புகின்ற மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இப்படிப்பட்ட தேர்தல் தான் வேணும், இதில் அவங்க தேர்தலுக்கு ஒரு தலைவராக, அந்த தலைவர் நமக்கான தலைவராக அப்படின்னு நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. இன்னைக்கு 8 மாதம். இந்த நம்பிக்கை இந்த 8 மாதம் 7 மாதம் 6 மாதம் 5 மாதம் 4 மாதம் ஆக ஆக நெருங்க இந்த நம்பிக்கை கூடிக்கொண்டே போகும் என்பதுதான் என்னுடைய கணக்கு. நான் பார்க்குறேன். இது ப்ரோக்ரெசிவ் அப்படியே மேலே ஏறிக்கிட்டே தான் போங்க, குறையிற மாதிரி தெரியல. அப்போ அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போகும்போது படப்படக்கும் பதக்கம் யாருக்கு? இதுவரை ஆண்ட கட்சிகளுக்கும் இதர கட்சிகளுக்கும் தூத்து. அது இயற்கை. அப்போது தேர்தலில் போட்டி வலுவாக இருக்கும், டஃப் ஃபைட்டாக இருக்கும். ஆனால் வெற்றி பெற போவது நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. இதுதான் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தான் வெற்றியை கொடுக்க போகுது. அந்த நம்பிக்கை எதிர்பார்ப்பு மக்கள் யாரை சுட்டி காட்டுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அவங்க தான் ஆட்சி பண்ண போகிறாங்க. அந்த வகையில் பார்க்கணும். நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்ட ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. எந்த பார்வையில் தான் நான் கருத்தில் சொல்ல முடியும். ஸோ என்னுடைய 40 கால அரசியலில் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் இருந்தாலும் அந்த சார்பில் நான் பேசுகிறேன். சாதாரண ஒரு மக்களுடைய எண்ணங்களை ஒரு டாக்டராக நான் சொல்கிறேன். ஸோ இந்த நிலைமை இப்போது இன்னைக்கு 8 மாதத்துக்கு முன்னாடியே தெரியுதுன்னா, இனி நாள் நெருங்க 5 மாதம் 4 மாதம் 3 மாதம் தேர்தல் நெருங்க இது இன்னும் சூடு பிடிக்கும். அனல் பறக்கும், ஆவி பறக்கும். எங்கு பார்த்தாலும் தேர்தல் சுரம் வியாபத்து அடித்து கொண்டிருக்கும். இந்த மக்களின் பங்கு அளப்பெரிய பங்கு. மக்கள் எடுக்க போகின்ற முடிவே மகேசன் முடிவு. இந்திய ஜனநாயகத்தின் மிக பெருமையான மக்களுக்காக மக்களை தேர்ந்தெடுக்கின்ற ஆட்சி தான் மக்களாட்சி. இந்த மக்களாட்சியை தேர்ந்தெடுக்க போகின்ற நீங்களும் நானும் தான் அந்த மக்களாட்சியை நிலைநாட்ட போகிறோம். அதுதான் இந்தியாவுடைய தனி சிறப்பான ஒரு ஜனநாயகம். உலக நாடுகளில் நம்மளை பார்த்து பாராட்டணும்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம ஒரு ஜனநாயகத்துக்கு ஜனரஞ்சகமான ஒரு ஆட்சி, மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் எல்லோருடைய ஆசையும். பார்ப்போம். இன்னும் ஒரு 8 மாதம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லதே நடக்கும்.
நன்றி.